எனக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனா பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆமேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சில ஜெபம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் சமூகத்துல போய் எட்டிரும். நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சமூகத்துல போய் எட்டிரும். அங்கிருந்து உடனே பதிலும் வந்துடும். ஆனா அந்த பதில் உங்கள்கிட்ட டெலிவரி ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னா டைம் இருக்குது. அந்த காலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த டைம்ல இந்த வயசுல இவனுக்கு இந்த ஜெபத்தினுடைய ஆன்சரை கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பரலோகத்திற்கு நம்முடைய நேரம் தெரியும். எந்த நேரத்துல அந்த ஜெபத்தினுடைய பதில் வந்தா நமக்கு சரியா இருக்கும்னு பரலோக தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க குடும்பத்தை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. அது கர்த்தருடைய காதுகளிலே போய் ஏறிட்டு பதிலை அனுப்ப ஆரம்பித்தார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளையை இப்படி வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் கிருபையை பெருக பண்ணுகிற கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி ஆமேன். யோபு போல புடமிடப்பட்டாலும் இன்னல்கள் அவமானங்கள் வந்தாலும் உயிரோடு இருக்கும் கர்த்தர் காண்கிறார். நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் கண்ணீரோட இருக்கிறீங்க. ஆண்டவரே